தமிழக பாஜக தலைவராக போட்டியின்றி தேர்வாகிறார் நயினார் நாகேந்திரன். தற்போது விருப்ப மனு வேறு யாரும் வழங்கவில்லை. அதேபோல மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜகவுடைய மூத்த உறுப்பினர்கள் ஹெச் ராஜா, அதேபோல பொன் ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பலரும், அண்ணாமலை உட்பட பலரும் நயினார் நாகேந்திரனை முன்னிறுத்தியிருக்கிறார்கள். அண்ணாமலை, எல் முருகன் முன்னிலையில் விருப்ப மனு வழங்கியிருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் பாஜகவுடைய மாநில தலைவர் பதவிக்கு விருப்ப மனு வழங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வேறு யாரும் விருப்ப மனு தாக்கல் செய்யவில்லை. அதேபோல அனைத்து பாஜக உறுப்பினர்களும் பெரும் ஆதரவுடன் மாநில தலைவராகிறார் நயினார் நாகேந்திரன் என்பதுதான் தற்போதைய முக்கிய செய்தியாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. போட்டியின்றி அன்அப்போஸ்டாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார் என்பதையும் பார்க்கின்றோம். பொன் ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன், அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட பலரும், நிர்வாகிகள் பலரும், மூத்த நிர்வாகிகள், முன்னோடிகள் ஹெச் ராஜா உள்ளிட்டோர் அனைவரும் அவரது பெயரை, நயினார் நாகேந்திரன் பெயரை முன்னிறுத்தியிருக்கிறார்கள். அதற்கு பலரும் வழிமுடிந்ததன் அடிப்படையில் போட்டியின்றி அவர் தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். நயினார் நாகேந்திரன் விருப்ப மனுவை அண்ணாமலை முன்மொழிந்திருக்கிறார். அதற்கு மூத்த உறுப்பினர்கள் வழிமுடிந்ததன் அடிப்படையில் தற்போது நயினார் நாகேந்திரனுடைய விருப்ப மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர் தலைவராக அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் வெகு சீக்கிரத்தில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை கமலாலயத்தில் தற்போது இதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. பாஜக மாநில தலைவர் பதவிக்கு விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறார் நயினார் நாகேந்திரன். போட்டியின்றி தேர்வாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக பார்க்க முடிகிறது. அண்ணாமலை, எல் முருகன் முன்னிலையில் விருப்ப மனு வழங்கியிருந்தார். இந்த சூழ்நிலையில் அவரது பெயரை அண்ணாமலை, எல் முருகன், ஹெச் ராஜா உள்ளிட்டோர் பரிந்துரைத்திருக்கிறார்கள். அண்ணாமலை தலைவர் பதவிக்கு முன்மொழிந்ததன் அடிப்படையில் அதை பலரும் வழிமொழிந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அவருக்கு போட்டியாக வேறு யாரும் இல்லாத நிலையில் அவரே தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த அறிவிப்பினை வெளியிடுவார் என்றும் சொல்லப்படுகிறது. அதே சமயம் தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலராக இருக்கக்கூடியவர்களும் அதற்கான அறிவிப்பினை வெளியிடுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவிக்கும் தற்போது விருப்ப மனுக்கள் வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே பாஜகவுடைய தமிழக தலைவர், மாநில தலைவர் பதவிக்கு தற்போது விருப்ப மனுவை வழங்கிவிட்டார். இதே சூழ்நிலையில் பலரும் அதற்காக நயினார் நாகேந்திரனுக்காக விருப்ப மனு வழங்கக்கூடிய சூழ்நிலையில் அவரது பெயரை முன்மொழிந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் பலரும், சீனியர் உறுப்பினர்கள் பலரும் அதை வழிமொழிந்ததை அடுத்து ஒரு போட்டியின்றி தேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நயினார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவராக போட்டியின்றி தேர்வாகிறார் என்கின்ற புதிய செய்தியை பார்க்கின்றோம். கூடுதலான விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில். சிவகுமார், உங்கள் விவரம். அதாவது தமிழக பாஜக தலைவர் தேர்தலுக்கு போட்டியிட தான் இன்னைக்கு விருப்ப மனு தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி விருப்ப மனு தெரிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில இந்த பட்டியலில் கடந்த சில தினங்களாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விலகிறாரு. அதனை அடுத்து கருப்பு முருகானந்தம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பலரோட பேர் முன்மொழியப்பட்டது. என்ன தேர்தலுக்கு பண்ணலாம், இன்னர் போட்டியிடுவாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு யூகங்கள் கிளம்பிச்சு. இந்நிலையில இறுதிக்கட்டமா நேற்று முன்தினம், கடந்த 2 தினங்களுக்கு முன்பு டெல்லி சென்றார் நெல்லை பாஜக உறுப்பினர், நெல்லை சட்டமன்ற பாஜக உறுப்பினர் நயினார் நாகேந்திரன். இந்நிலையில இன்னைக்கு 2 மணியிலிருந்து 4 மணிக்குள்ள இந்த தமிழக பாஜக தலைவர் தேர்தலுக்கு போட்டியிடுறவங்க விருப்பமனு தாக்கல் செய்யலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்ட நிலையில தற்போதைய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடன் தற்போது வேட்புமனு தாக்கல் தமிழக பாஜக தலைவர் மனுவுக்கு தேர்தலுக்கு மனு தாக்கல் செஞ்சிருக்கிறார் நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன். ஏற்கனவே இவர் மட்டுமே போட்டியிடுவார்னு சொல்லி நம்ம தெரிவிச்சிருந்த நிலையில இவர் விருப்பம், அதாவது எதிர்ப்புகள் இன்றி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து தற்போது நிலவிட்டிருக்குது. தற்போது அதாவது பாஜக மாநில தலைவர் தேர்தலுக்கு போட்டியிடுறவங்களுக்கு ஏகப்பட்ட விதிமுறைகள் இருந்தது. அந்த விதிமுறைகள் சற்று இப்போ தளர்த்தப்பட்டு அதன் அடிப்படையில தற்போது நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவர் தேர்தலுக்கு தற்போதைய பாஜக தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை கூட தற்போது வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கிறாருங்க. நன்றி சிவகுமார், உங்கள் விவரங்களுக்கு நன்றி. அனைத்து பாஜக உறுப்பினர்களும் தற்போது பெரிய ஆதரவை கொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நயினார் நாகேந்திரன் போட்டியின்றி தேர்வாகிறார் என்கின்ற புதிய தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர் சந்திப்பு நிகழ இருக்கிறது. அதே சமயத்தில் நயினார் நாகேந்திரன் போட்டியின்றி தேர்வானதான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.
சற்று முன்னதாக விருப்ப மனுவை வழங்கியிருந்தார். இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை மத்திய உள்துறை அமைச்சர் சந்திக்க இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. அண்ணாமலை, எல் முருகன், ஹெச் ராஜா ஆகியோர் நயினார் நாகேந்திரன் பெயரை மாநில தலைவர் பதவிக்காக பரிந்துரைத்திருக்கிறார்கள். அதே சமயம் பொன் ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் தலைவர் பதவிக்கு நயினார் நாகேந்திரன் பெயரை வழிமொழிந்திருக்கிறார்கள். அவர்களும் பரிந்துரைத்து வழிமொழிந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் அவர் போட்டியின்றி தேர்வாகிறார் என்கின்ற புதிய தகவலை நாம் பார்க்கின்றோம். போட்டியின்றி தேர்வாக தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து வர இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பாஜக கூட்டணிக்காக இருக்கக்கூடிய நிலையத்தில் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை மற்றும் தமிழகத்தில் பாஜகவுடைய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை தலைவர் பொறுப்பில் இருப்பவர்கள் பார்த்தாக வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இது அவர்களுடைய கடமையாக இருக்கக்கூடிய நிலையில் விருப்ப மனு நயினாருக்கு மட்டுமே அனுமதிக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. நயினார் நாகேந்திரன் மட்டும்தான் விருப்ப மனு தாக்கல் செய்ய வேண்டும், வேறு யாரும் விருப்ப மனு தாக்கல் செய்யக்கூடாது என்று பாஜகவுடைய தலைமையகத்தில் தேசிய தலைமையிலிருந்து உத்தரவிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் தொடர்பான விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவா நம்முடைய இணைப்பில். சிவா, இப்போ இப்படி ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு, இது உண்மையா, சரியான தகவலா, உறுதிப்படுத்தப்பட்டிருக்கா? கோபால், பாஜகவினுடைய புதிய தலைவர் தேர்வு செய்வதற்கான அந்த விருப்ப மனுக்கள் தற்போது பெறக்கூடிய நிகழ்வு பாஜகவினுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட போகிறார். கிட்டத்தட்ட அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் தற்போதைய தகவலாக இருக்கக்கூடிய நிலையில நயினார் நாகேந்திரனை பொறுத்தவரை அவர் போட்டியின்றி புதிய தலைவராக தேர்வாக போகிறார் என்பதுதான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு நம்பத்தகுந்த ஒரு தகவலாக இருக்கிறது. நயினார் நாகேந்திரனை தவிர்த்து வேறு யாரும் வேட்பு மனுவை தாக்கல் செய்ய வேண்டாம் என்று பாஜகவினுடைய தேசிய தலைமை அறிவுறுத்தி இருப்பதாகவும் அதன் பேரில் தேசிய தலைமையினுடைய உத்தரவின் பேரில் வேறு யாரும் தலைவர் பதவிக்கு போட்டியிட வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யவில்லை என்பதுதான் தற்போதைய ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட போகிறார். அவர் இந்த வேட்புமனுக்கள் தாக்கல் செய்வதற்காக அவர் வழங்கிய அந்த வேட்புமனுவில் பாஜகவினுடைய தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை கையொப்பமிட்டிருக்கிறார். அண்ணாமலை மட்டுமல்லாமல் மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகனும் அந்த வேட்புமனுவில் கையொப்பமிட்டிருக்கிறார். அதே போன்ற ஹெச் ராஜா அந்த வேட்புமனுவில் கையொப்பமிட்டிருக்கிறார். தொடர்ந்து பாஜக புதிய தலைமையாக நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்படக்கூடிய நிலையில அவருடைய தலைமையில் தான் அடுத்த சில ஆண்டுகள் தமிழக பாஜக இயங்கும் என்றும் எதிர்வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி தொடர்பான முடிவுகள் எல்லாம் நயினார் நாகேந்திரன் தரப்பிலிருந்து எதிர்க்கப்படும் என்ற போன்ற தகவல் எல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த போட்டியில் வேறு யாரும் இல்லை, இந்த ரேஸில் வேறு யாரும் இல்லாமல் நயினார் நாகேந்திரன் மட்டுமே போட்டியின்றி தலைவராக தேர்வு செய்யப்பட போகிறார் என்றும் வேறு எவரையும் வேட்பு மனுக்கள் இந்த விருப்ப மனுக்கள் வழங்க வேண்டாம் என்ற ஒரு அறிவுரையும் பாஜக தேசிய தலைமையிடமிருந்து வழங்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கோபால், நன்றி சிவா, அண்மை விவரங்களுக்கு நன்றி.